அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? நம்மளை ஆண்டவர் நாள்தோறும் விசாரிக்கிறார். ஏன் வருத்தமா இருக்கிற? நான் உன்னோட தானே இருக்கிறேன். ஏன் கலங்காத. நீ எதை கேட்டாலும் தரவல்லவன் நான். என்னையின்றி உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்று சொல்பவர் அவர், இல்லையா? அதனால் எதை கேட்டாலும் ஒரு நிலைப்பட்டு கேட்போம், அனைத்தையும் அவர் செய்து தருவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 23 இறை வார்த்தை 12 14 முடிய. நல்லுரை கேட்பதில் சிந்தனை செலுத்து, அறிவூட்டு மொழிகளுக்கு செவிகொடு. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காது. பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்பி வைக்கிறவன் ஆவாய். பிரைஸ் தி லார்ட். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்பு வைக்கிறவனா ஆவாய். ஏனென்றால் பிள்ளைகள் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், இல்லையா? அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதை நாம் அடித்தால் கூட தப்பு இல்லை, இல்லையா? இயேசுவே சில பேரும் தவறு செய்யும் போது அவர் அடிக்கிறார். சாட்டையால் அந்த கோயிலில் புறா வைப்பாங்கள்ல, நாணய மாற்று பண்ட மாற்றெலாம் செய்யும்போது அவர் கோபத்தில் அடிப்பார். அந்தது போல் நமக்கு பிள்ளைகள் தவறு செய்யும் போது நமக்கு ஒரு கோபம் வரும், தெரியுமா? ஏனென்றால் நாம் அதை தவறை கண்டிக்காமல் இருந்தால் அதன் மூலமாக நாம் அவமானப்படுவோம். இன்றைக்கி அவனை அடித்தா அப்பா நம்ம அம்மா அடிப்பாங்க, நம்ம அப்பா அடிப்பாங்க, நம்ம சகோதரன் அடிப்பான், அதனால் இனிமேல் நம்ம தப்புக்கே போக வேண்டாம். ஏன்னா மாய உலகம், நிறைய தப்பு நடக்கு. அந்த தப்பிலிருந்து நாம் இறையச்சத்தோடு வாழும்போது நாம் அந்த தப்பிலிருந்து நம்ம பிள்ளைகளை தப்பி வைக்கலாம். நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும்போது, ஒழுங்காக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளையும் நாம் ஒழுங்காக வளர்க்கும்படி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதனால தான் என்ன சொல்கிறாரு? நல்லுரை கேட்பதில் சிந்தனை செலுத்து, அறிவூட்டு மொழிகளுக்கு செவிகொடு. யார் நல்ல சிந்தனை கொடுக்குறாங்களோ, நல்ல பேச்சு பேசுகிறாங்களோ, காது கொடுத்து கேளுங்க. அதில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆமாம், அப்படி இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். இந்த வார்த்தை நமக்கு தேவைதான், இதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் அருள்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஊட்டச்சத்து மாதிரி ஆகும். அப்போ அந்த வார்த்தையின் மூலம் நாம் வாழும்போது நிறைவாக இருக்குமா? கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக வாழ்வோம். யாரெல்லாம் இந்த 5 நிமிஷ செய்தியை பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால், கேட்குறவங்களா இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். வேலை இல்லாமலாம் நாங்கள் கொடுக்குறோம் இல்லை, நிறையா இருக்குங்க. ஆமாம், ஆனாலும் இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக, உங்களுக்கு இறை சிந்தனைக்காக, இன்றைக்கி நீங்கள் என்ன தேவை என்று நினைக்கிறீர்களோ அதை கொடுப்பதற்காக இறைவன் எங்களை தயார்படுத்துகிறார், இல்லையா? அப்படி தயார்படுத்தும் போது நாங்கள் கொடுக்கின்றது வீணாக இல்லாமல், வெறுமையாக போகாமல், நீங்கள் அதை ரசித்து சுவைக்கும் போது எனக்கு மட்டும் இல்லை, இறைவனுக்கு பெருமை, உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர். அந்த ஆசிரை தான் நாம் இறைவன் நமக்கு தர விரும்புகிறார். அப்போ ஆசீர் வேணும்னால் நாம் பெற்றால் மட்டும் போதாது, நம் பிள்ளைகளும் பெற வேண்டும், நம் சந்ததிகளும் பெற வேண்டும். ஏனென்றால் நம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருப்பது நிலைமையை பார்த்து பெற்றோர் தவறு செய்தாலும் அவர் கண்டிக்கிறார். பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பது போல் உங்களை பெற்றோர்கள் தவறு செய்யும்போது நாம பெற்றோர்கள் நம்மளை யார் கண்டிப்பார் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை இறைவன் கண்டிக்கிறார். பிரம்பினால் உங்களை அடிக்கிறார். உங்களை பேசாமல் அவர் உங்களிடம் பேசாமல் உங்களை ஒதுக்குகிறார். அப்போ அதில் நீங்கள் மன வருந்துறீங்களா? அப்போ மன வருந்தும் போது உண்மையாக அவரோடு நீங்கள் ஒன்றிக்க வாரீங்க. அப்படி ஒன்றிக்க வரும்போது அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் கண்டிக்க முடியுமா? உங்களால் முடியும், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அதிலிருந்து திருந்தினால்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திருத்த முடியும். அப்போ அந்த பிள்ளைகளை கண்டித்து திருத்தும் போது நாம் பாதாளத்துக்கு கையளிக்கவில்லை, இறைவனுடைய அன்புக்கு நாம் கையளிக்கிறோம் பிள்ளைகளை, இல்லையா? நாம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம் பிள்ளைகளும் செய்யும். அப்போ அதை நல்லதாகவே நாம் கொடுக்கவும், நல்ல அறிவை கொடுக்கவும், நல்ல நிலைமையில் அவர்களை கொண்டு வருவது தான் பெற்றோர்களுடைய கடமை. அப்படி அந்த பெற்றோர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேடும்போது பெற்றோர்கள் இறைவனை தேடும்போது பிள்ளைகளுக்கும் அதை பாடமாக கொடுப்பார்கள். இறைவனை தேடு, எந்த வேலை செய்தாலும் அவர்கிட்ட ஒப்பட, நீ நன்றி கூறு என்று சொல்வார்கள். அப்படி குடும்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நிறைவார ஆசீர் உண்டு. அந்த ஆசீரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, பெற்றோர்களை நீர் கண்டிப்பது போல் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து உம்முடைய வசம் திருப்பி இறைச்சத்துடன் வாழும்படி தேவர் நீர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும்.
இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம்? உம்முடைய வார்த்தை கேட்டோம், கேட்டும் கேட்காது போல் இருந்தோம், கண்டும் காணாது போல் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இனி அப்படி அல்ல. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படியே வாழும்படி நீர் எங்களுக்கு வரமளிக்க வேண்டும். அந்த வரத்தை தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.